ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் முருங்கைக்கீரை பொடி வீட்டிலையே எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. முருங்கைக்கீரை பொடி செய்கிறதுக்காக நான் தோட்டத்துலேருந்து முருங்கைக்கீரையை பறித்து க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வீட்டிலையே நிழலில் காய வச்சிட்டேன். 3 நாளைக்கு அப்புறமா லீவ்ஸ் நல்லா காஞ்சதும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்ல ஃபைன் பவுடராக அரைச்சிக்கலாம். இந்த பொடியில் சேர்க்கறதுக்காக மிளகு, சீரகம், பெருங்காயம் 3த்தையும் வாணலில் போட்டு நல்லா வறுத்துட்டு இந்த பொடி அரைக்கும் போதே அதுலேயும் அதை சேர்த்துட்டு நல்லா ஃபைனாக அரைச்சிக்கோங்க. அரைச்சதுக்கப்புறமா ஒரு ஜல்லடை போட்டு நல்லா ஜலிச்சு அதை ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுடுங்க. குழந்தைங்களும் இதை விரும்பி சாப்பிடுவாங்க. பிளட்டில் அயன் லெவல் கம்மியாக இருக்கவங்க இதை ரெகுலராக சாப்பிட்லாம். நம்மளால் ரெகுலராக கீரை வாங்கி அதை க்ளீன் பண்ணி சமைக்கிறதுக்கு நமக்கு டைம் இருக்காது. இந்த மாதிரி பொடியை நம்ம இன்ஸ்டண்ட்டாக வீட்டில் வச்சுருந்தோம்னா நல்லெண்ணெய் அல்லது நெய் போட்டு சாப்பிட்லாம். இதை சாத்தில் மட்டும் இல்லாமல் இட்லி மாவு, தோசை மாவில் ஆட் பண்ணி சாப்பிடலாம். மோர் குடிக்கும்போது கூட இந்த பொடியை ஒரு ஸ்பூன் மிக்ஸ் பண்ணி குடிக்கலாம். டெய்லி நம்மளால் கீரை வீட்டில் சமைச்சுன்னு இருக்க நமக்கு டைம் இருக்காது. அந்த மாதிரி டைமில் இந்த பொடி இன்ஸ்டண்ட்டாக நம்ம கையில் இருக்கும்போது நம்ம ரெகுலராக எடுத்துக்க முடியும். இந்த பொடியை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பொடி எங்களுக்கு வீட்டில் பண்ணுறதுக்கு டைம் இல்லை, ஆனால் இந்த பொடி எங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. நான் அவங்களுக்கு கொரியர் மூலம் சென்ட் பண்ணுறேன். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.